கேன்சர் பேஷண்ட்டை பற்றி பார்த்தோம், கம்பெனி பற்றி பார்த்தோம், ப்ரொஃபஷ்னல் லைஃப் பார்த்தோம், ஆன்மீக மாற்றங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி உலகத்தை பற்றி பொதுவாக பார்ப்போம். இன்றைக்கி உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுக்கு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய சேனல்ஸும் நியூஸ் பேப்பரும் படிக்கக்கூடிய புத்தகங்களும் எவ்வளோ விஷயங்களில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய மாறுதல்கள் நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்தியா கிரிக்கெட் மேட்ச்சை ஜெயிச்சிச்சு, ஒரு பெரிய நடிகர் படம் 300 கோடி கலெக்ஷன், இந்த மாற்றமோ இந்த நியூஸோ நம்மளை எந்த விதத்துலையும் பர்சனலாக பாதிக்கிறது இல்லை. அன்றைக்கி வருது, எனக்கு அவரை பிடிக்குங்க, இந்த டீம் ஜெயிச்சிச்சு சந்தோஷம், இந்த நடிகர் படம் ஓடித்து சந்தோஷம், அது ஓகே, டெம்பரரி. ஆனால் உண்மையான மாறுதல் என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமுமே விஸ்பர்ஸில் பாபுஜி மகாராஜ் சொல்கிற மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய எல்லா மாறுதல்களுமே நம்மை இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் கீழே எடுத்து போயிட்டுருக்கு. ஆன்மீக விஷயத்தில் சொல்ல வரல, பொருளாதார வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், காற்று, நீர், இதனுடைய சோர்ஸ், இதனுடைய குவாலிட்டி, இது எல்லாமே இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு. உலகம் எண்ணங்களிலும் சுற்றி இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயும் மாசுபட்டு இன்னும் மோசமாக ஆகிட்டு. இது எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னு சொல்கிறதுனால இல்லாமல் போக போகிறது இல்லை. ஒன்றும் இல்லை, போன வாரம் இட்டாலியில் வெனிஸ் அப்படின்ற நகரத்தில் தெரியும், 2 மீட்டர் கடல் அலை உயர்ந்து 60 வருடங்களில் இந்தளவுக்கு அந்த தண்ணீர் உலகத்திலே ஒரு அழகான ஊர் அப்படின்னு சார்ஜி யூரோப்பில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ். இந்த வெனிஸ்ன்ற ஊர் போய் பார்த்து கொடுத்து வச்சுக்கணும். இது வரைக்கும் நான் பார்க்கல, ஆனால் படத்தெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாறுதல் நடக்கிறதுக்கு என்ன காரணம், தண்ணி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதுக்கு நீங்கள் தான் பர்சனலாக காரணம் நான் சொல்ல வரல, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நேச்சரை ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும் பொழுது வரக்கூடிய மாறுதல்கள் நம்மளை பாதிக்க ஆரம்பிக்குது. இது படமாக வெளியில் வருது, அக்ரிகல்ச்சர் அடி வாங்குது, தண்ணி அடி வாங்குது, ஓடாத காலையில் திடீர்னு தண்ணி வருது, ஓட வேண்டிய நேரத்தில் தண்ணி வரல. நம்மளுக்கு இது லோக்கலாக தெரிகிற பிரச்சனை. இது மாதிரி உலகத்தில் அங்கங்கே பல பிரச்சனைகள். கடல் அடியில் போய் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி ஜப்பானில் பல பெரிய திமிங்கலம்லாம் செத்து கிடந்து, அதனோட வயிற்றை ஆப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் பிளாஸ்டிக் அது தின்னுது. இதெல்லாம் யார் போய் போட்டாங்கன்னா, நம்ம மக்கள் கடலில் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போகும்போது கொட்டிட்டு வந்தது இதெல்லாம்.